தேசம் வெள்ளக்காரர்கிட்ட சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு மேலாயிருச்சு. நமக்கு பல தலைவர்கள் உயிரை கொடுத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தது எதுக்குன்னா, நீங்க வேலைக்கு போகாம மத்தியானம் 12 மணிக்கு வந்து குடிக்கலக்கான உங்களுக்கு பல தலைவர்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. தயவு செய்து குடிக்காதீங்கன்னா, குடிக்கிற காசுக்கு வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு போங்க, பிள்ளைகளை படிக்க வைங்க. இந்த குடிப்பழக்கத்தினால வீட்டுல வருவேன், இந்த குடிப்பழக்கத்தினால வீட்டுல சண்டை. தயவு செய்து குடிக்காதீங்கன்னா, மது போதைக்கு இந்திய தேசம் அடிமைப்பட்டு கிடக்குது. தயவு செய்து குடிக்காதீங்க, குடும்பத்தை பாருங்க, பிள்ளைகளை படிக்க வைங்க. இந்த குடிப்பழக்கத்தினாலதான் உங்க வீட்டுல வருமே சண்டை. தயவு செய்து குடிக்காதீங்க. இந்த குடிப்பழக்கிற அடிமைத்தனத்திலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். மன திரும்புங்க. தயவு செய்து குடிக்காதீங்கன்னா, குடிப்பழக்கத்தினால போதை பழக்கத்தினால கோவை மாவட்டத்தில் 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தயவு செய்து குடிக்காதீங்க, மன திரும்புங்க. இயேசுவே இந்தியாவை ரட்சியும், குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கும். ஆமென்.